வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். மேற்கு வங்கத்தின் ஹூக்ளி மாவட்டத்தில் உள்ள சிங்கூரில் பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று மாலை 830 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடக்கி வைத்தார். அம்மாநிலத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய அவர், இந்தியாவின் வளர்ச்சிப் பாதைக்கு கிழக்கிந்தியாவின் வளர்ச்சி மையமாக உள்ளது என்றும் மத்திய அரசு அந்த இலக்கை நோக்கி செயல்பட்டு வருகிறது என்றும் கூறினார். மேலும் உள்கட்டமைப்பு மற்றும் இணைப்பை வலுப்படுத்தும் வகையில் மேற்கு வங்கம் முழுவதும் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும், நாட்டின் முதல் வந்தே பாரத் படுக்கை வசதி கொண்ட ரயில்கள் மேற்கு வங்கத்திலிருந்து தொடங்கப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். காசா பகுதியில் நீடித்த அமைதியை கொண்டு வருவதற்காக செயல்படவிருக்கும் போர்ட் ஆஃப் பீஸ் எனும் அமைதி வாரியத்தில் இந்தியா பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் அனுப்பியுள்ள கடிதத்தை இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் திரு செர்ஜியோ கோர் சமூக ஊடகங்களில் பகிர்ந்துள்ளார். இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக இந்த வாரியம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக திரு டிரம்ப் அக்கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். காரைக்கால் கார்னிவல் திருவிழாவையொட்டி அங்கு பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று மாவட்ட நிர்வாகம் விடுமுறை அறிவித்துள்ளது. கடந்த 3 நாட்களாக நடைபெற்று வந்த கார்னிவல் திருவிழாவை உள்ளூர் மற்றும் வெளியூர் சுற்றுலாப் பயணிகள் கண்டு களித்தனர். விழாவின் இறுதி நாளான நேற்று நள்ளிரவு வரை பள்ளி கல்லூரி மாணவர்கள், ஆசிரியர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் பங்கேற்றதால் இன்று விடுமுறை அறிவித்து அம்மாவட்ட ஆட்சியர் திரு ரவி பிரகாஷ் உத்தரவு பிறப்பித்துள்ளார். மேலும் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு தேர்வுகள் வழக்கம்போல் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஆண்களுக்கான சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் தொடரின் 3வது போட்டி இந்தூரில் நேற்றிரவு நடைபெற்ற ஆட்டத்தில் நியூசிலாந்து அணி இந்தியாவை 41 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.